அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் நம்ம நோன்பதற்கான ஆதாரம் உண்டா இல்லையான்றது தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். துல்ஹஜ் மாதம் முதல் 9 நாட்கள் நோன்பு வைக்கும் வழக்கம் அரபு நாட்டுகளில் பரவலாக உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, அரபு நாட்டுல நோன்பு வைக்கும் பழக்கம் பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பு பார்த்தீங்கன்னா, நோற்காமல் இருக்க மாட்டார் என்ற ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுத்துருக்காங்க. ஆதாரப்பூர்வமா பார்த்தீங்கன்னா, கருத்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஆஷுரா நோன்பு, துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் நோன்பு, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது, ஃபஜர் தொழுகைக்கு முன்னால் 2 ரகாய் தொழுவது ஆகிய இந்த 4 நல்ல விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விட்டதே கிடையாது. என்னென்ன பாருங்க, ஆஷுரா நோன்பு ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் நோன்பு நோற்பது, அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, 3 நாட்கள் நோன்பு நோற்பது, ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2 ரக்காய் தொழுவதுன்னு இந்த 4 விஷயங்கள பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா, நபி அவர் பார்த்தீங்கன்னா, விட்டதே கிடையாதுன்னு கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு ஆதாரப்பூர்வமாக. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, லைக் கொடுங்க. வேற யாருக்குன்னா நம்மளுக்கு இது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.